Smart Cookies. In today's class, we are going to learn a few phrases that will be useful for your telephonic conversation. அது என்னதுன்னு கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட கமெண்ட்ஸ்ல வால்யூம் வந்து ரொம்ப லோவா இருக்கு மேம், ஆடிபிளா இல்ல, கிளியரா இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ்ல ஃபர்ஸ்ட் இதை நான் ட்ரை பண்றேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் பை அ கேமரா அண்ட் அ மைக் ஆஃப்டர் லாக்டவுன். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம யாருக்காவது நம்ம டயல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும். திஸ் இஸ் சித்ரா ஹியர். திஸ் இஸ் சித்ரா. மே ஐ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் பவித்ரா ப்ளீஸ். மே ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் சுந்தர் ப்ளீஸ். அந்த மாதிரி நான் வந்து சுந்தர் கிட்ட பேசலாமா, நான் பவித்ரா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இன்னும் எப்படி கேட்கலாம், இன்னும் பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர், குட் ஐ ஸ்பீக் டு மிஸ், குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஷோ அண்ட் ஷோ. ஸோ இல்ல கொஸ்டினா இல்லை அப்படின்னா ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு, இல்ல மொபைல்ல கான்டாக்ட் பண்ண முடியல, லேண்ட்லைன்ல கான்டாக்ட் பண்றீங்க அப்படின்னா ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்டர் சுந்தர், கேன் யூ கனெக்ட் மீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட், am I speaking to பவித்ரா. ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்றோம், அவங்களுக்கு பவித்ரா கிட்ட தான் நம்ம பேசுறோமா அப்படின்னு நமக்கு தெரியல, டவுட்ஃபுல்லா இருக்கு. அப்படி கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம என்ன சொல்றோம், ஹாய் திஸ் இஸ் சித்ரா, am I talking to மிஸ்ஸஸ் பவித்ரா அப்படின்னு கேட்கலாம். நான் பவித்ரா கிட்ட தான் பேசுறேனா, ஐ காட் யுவர் நம்பர் ஃப்ரம் XY கோச்சிங் சென்டர். அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து உங்க நம்பர் வாங்கினேன். டூ யூ லைக் டு விஷ் டு பிஜி, என்ன எங்க சைனால பிலிப்பைன்ஸ்ல எங்கேயாவது போய் நீங்க MD படிக்க விரும்புறீங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன டீடைல்ஸ் வேணுமோ அதுக்கப்புறம் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ நான் பவித்ரா கிட்ட தான் பேசுறேனா அப்படின்னு கேட்கறதுக்கு am I speaking to மிஸ்ஸஸ் பவித்ரா, ஐ காட் யுவர் நம்பர் ஃப்ரம், நான் உங்க நம்பர் வந்து அங்க இருந்து வாங்கினேன், இல்ல இவங்க கொடுத்தாங்க, இல்ல ஏதாவது கோச்சிங் சென்டர்ல எங்க இருந்தாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஐ காட் யுவர் நம்பர் ஃப்ரம், யார்கிட்ட இருந்து வாங்கினீங்களோ அவங்க. மே ஐ நோ ஹூ இஸ் காலிங். இப்போ நம்ம கால் ரிசீவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சுந்தர் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ரிசீவ் பண்ற கால். அப்போ நான் எப்படி கேட்பேன், மே ஐ நோ ஹூ இஸ் காலிங், ஃபோன்ல கூப்பிடுறது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, நீங்க யார் பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. அதை வந்து பொலைட்டா எப்படி கேட்கலாம் அப்படின்னா மே ஐ நோ ஹூ இஸ் காலிங் அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு, அவங்க சொல்றாங்க ஐ வுட் லைக் டு டாக் டு சுந்தர்னு. அப்போ நான் போய் நான் தானே ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கேன், அதனால நான் போயிட்டு சுந்தரை கூப்பிடணும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் அ மோமெண்ட் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் அ மோமெண்ட் ப்ளீஸ், ஐ வில் கால் சுந்தர், நான் சுந்தரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஜஸ்ட் அ மோமெண்ட் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு பதிலாக நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம், ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹோல்ட் ஆன் ஃபார் அ மினிட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜஸ்ட் அ மோமெண்ட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சுந்தர் வந்து ஃபோன் அட்டன் பண்றாங்க. அட்டன் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் நான் உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லணும்ல, ஒரு கர்டசி, அதுதானே குட் மேனர்ஸ். அவங்க சொல்ற போது எப்படி சொல்றாங்க, சாரி டு கீப் யூ வெயிட்டிங், இவ்வளோ நேரம் உங்களை காக்க வச்சதுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் பார்க்குறேன், சுந்தர் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க இல்லையா, போய் பார்க்குறேன் சுந்தர் இல்லை, வீட்டில் இல்லை, எங்கேயோ அப்பதான் எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டான்னு வச்சுங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், ஐ எம் அஃப்ரேட் இஸ் நாட் அவைலபிள் ஹியர். ஐ எம் அஃப்ரேட் ஹி இஸ் நாட் அவைலபிள் ஹியர் அப்படின்னா ஐ எம் அஃப்ரேட்னா ஐ எம் சாரின்னு அர்த்தம். ஐ எம் சாரி ஹி இஸ் நாட் அட் ஹோம், இஸ் நாட் அவைலபிள் ஹியர், அவன் வீட்டில் இல்லை, இப்போதான் வெளில போயிருக்கான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் அஃப்ரேட் ஹி இஸ் நாட் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், சரி அவன் வீட்டில் இல்லை, அவங்களுக்கு நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்லணுமா, நீங்க ஏதாவது மெசேஜ் சொல்றீங்களா, நான் அதை எழுதிக்குவா அப்படின்னு கேட்கணும் இல்லையா. அப்போ சொல்லும்போது would you like to leave a message, would you like to leave a message, I will pen down your message, நான் வந்து எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். I will pen down your message. would you like to leave a message னா அவருக்கு ஏதாவது நீங்க மெசேஜ் சொல்ல விரும்புறீங்களா, நான் எழுதிக்கிறேன், I will pen it down அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம ஏதாவது பேங்க்ல முக்கியமான வேலை இருக்கும், அப்போ ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ல இருக்கும்போது கால் வந்ததுன்னு வச்சுங்க, அந்த கால் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ எப்படி சொல்லலாம், ஐ எம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ பேக் லேட்டா. நான் இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன், உங்களை நான் மறுபடியும் திரும்ப கூப்பிடுறேன், அப்புறமா திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஐ எம் பிஸி நவ், ஐ வில் கால் யூ பேக் லேட்டா. நெக்ஸ்ட் ஒன், am I audible. இப்போ நம்ம ஃபோன் பேசிட்டே இருக்கோம், ஹலோ 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 ஹலோன்னு ரொம்ப நேரம் கத்திட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம கேட்குறோம், am I audible, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆப்போனண்ட்டை, நோ நீங்க பேசுறது கேட்கல, your voice is breaking, நீங்க பேசுறது கேட்கல, your voice is breaking up, your voice is cracking அப்படின்னு சொல்லலாம். your voice is break ஆகி வருது, சரியா கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு your voice is
breaking அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டயல்டு ராங் நம்பர். இப்போ வேற யாராவது ஃபோன் பண்ணி கூட ஸ்பீக் டு ராஜி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க வச்சுங்க. அந்த மாதிரி யாருமே இல்லையே, யாராவது இவங்க ராங் நம்பர் போல இருக்கே அப்படிங்கும்போது அப்போ நம்ம என்ன சொல்லணும்? யூ ஹாவ் டயல்டு ராங் நம்பர், நீங்கள் தவறான எண்ணை அழைத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ ஃப்ரேசஸ் யூ கேன் யூஸ் இட் இன் யோர் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டா கூட தப்பு இல்லை. மெமரைஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜில். அது வந்து இன் கோர்ஸ் ஆஃப் டைம் போக போக என்ன ஆகும்னா அது ஸ்பான்டேனியஸாகவே உங்களுக்கு வந்துடும். மெமரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்காது, நேச்சுரலாகவே இருக்கும். இட் வில் பி வெரி ஸ்பான்டேனியஸ். ஸோ தேங்க்யூ.